ஜெயலலிதா சர்க்கார் பாசிச வெறியாட்டம் போடுகிறது. டாஸ்மாக் மதுக்கடைகளும் ஒயின் ஷாப்புகளும் தமிழ்நாட்டின் செல்லரிக்கும் புற்றுநோயாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் குடிக்க வைத்து இளம் பெண் பிள்ளைகளும் கூட குடித்து நடுரோட்டுக்கு வருவது தமிழகத்திற்கு பெரும் கேவலமாகும். ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி காத்து வந்த பண்பாடு எல்லாம் அடியோடு பாழாகி தமிழகம் நரக பூமியாகிவிடும். மது அருந்தும் நாடுகளில் கூட இந்த கேவலம் இல்லை. உலகத்திலேயே சிறந்த பண்பாடு தமிழகத்திலே ஒரு காலத்தில் இருந்தது. அதனால் தான் நாங்கள் கவலைப்படுகிறோம். எதிர்கால வாழ்வு பாழாகி விடுவேன். இது யார் தடுப்பது? அரசியல் கட்சிகளால் முடியாது. நான் 5000 கிலோமீட்டர் நடந்து வெயிலையும் மழையிலையும் நடந்து ஊர் ஊரா போய் மதுவுக்காக எதிர்த்து 2004 பொடாவை விட்டு ஜெயிலை விட்டு வெளியே வந்து 1200 கிலோமீட்டர் மது ஒழிப்புக்காக நடந்தேன். இப்ப கடந்த 2 வருஷத்துல 1500 கிலோமீட்டர் நடந்தேன். தினம் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பார்த்தாங்க, ரோட்ல நின்று பார்த்தாங்க, அழுதாங்க. புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், பொம்பளை பிள்ளைய ரோட்ல போக முடியல, பிள்ளைகள் குடிச்சு கெட்டு போயிருமோன்னு நினைக்கிறோம்னு அழுதாங்க. ஆனால் மாற்றத்தை கொண்டு வர முடியல. தாய்மார்களும் மாணவர்களும் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாணவர்கள் தான் கொண்டு வரணும். காந்தியாரு, உலகோத்தமர் காந்தியாரு, இந்தியா அடிமை விலங்குகளிலிருந்து விடுபட கல்லூரிகளை விட்டு வெளியே வாருங்கள், பள்ளிக்கூடங்களை விட்டு வெளியே வாருங்கள், செய் அல்லது செத்து மடியுங்கள் என்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1942 பிரகடனம் செய்தார். டூ ஆர் டை. நான் இப்ப சொல்றேன், நான் மகாத்மா காந்தி இல்ல, நான் சாதாரண ஒரு வேலைக்காரன், தமிழ்நாட்டு வேலைக்காரன். அது ஆங்கில ஆட்சியிலிருந்து தான் விடுபடணும்னு. ஆங்கில ஆட்சி நீடிச்சிருந்தாலும் ஒன்னும் பெருசா அளவுக்கு நாசம் வந்திருக்காது. அவர் ரயில போட்டான், பாலம் கட்டினா, அணைய கட்டினா, நமக்கு சுதேசி உணர்வுகளை ஏற்படுத்தினா நாசமாயிருக்காது. ஆனா அதை எடுத்து ரத்தம் சிந்தி போராடினாங்க. இப்போ வெள்ளக்கார ஆட்சியை விட மோசமாக இந்த சாராய கொள்ளைக்காரர்களால, கொள்ளைக்கார சர்க்காரால இந்த சமுதாயம் இனமே அழிந்து விடுகிற ஆபத்து. ஆங்கிலேயர் ஆட்சியை விட கொடியது. அதனால் தான் மாணவர்களை கூப்பிடுறோம். எங்களால முடியாது, அரசியல் கட்சி எந்த கட்சியாலையும் முடியாது. மாணவர்கள் நினைத்தால் தான் இதிலே மாற்றம் கொண்டு வர முடியும். இப்ப வந்த மாணவர்கள் போதாது, தமிழ்நாட்டில் அத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு வர வேண்டும். மாணவர்களை தூண்டி விடுறான் என்று சொல்லி யாரோ எங்க ஆபீஸுக்கு போராட்டம் நடத்த வந்தாங்க. வாங்க, தாராளமா வாங்க. அதாவது பம்பாயில வாழை சுருட்டிட்டு ஓடுனவங்க இப்ப தமிழ்நாட்டுக்கே திராவிட இயக்க பூமிக்கே வர்ற அளவுக்கு ஜெயலலிதா சர்க்கார்ல உங்களுக்கு திமிரும் துணிவும் வந்துருச்சா? நான் ஓட்டு கட்ட மாணவர்களை தூண்டுறேன். 59,000 கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மதராஸ் பட்டணத்துல மதுவை எதிர்த்து மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல மதிமுக கொடி உண்டா? கிடையாது. மதிமுக பேர் உண்டா? கிடையாது. நான் பேசும்போது மதிமுக பேரையாவது சொன்னா கிடையாது. எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. நான் பிறந்த புண்ணிய பூமியான தமிழ்நாட்டில் 51 வருஷம் ஆகுது அரசியலுக்கு வந்து. நான் ஸ்டூடெண்டா தான் அரசியலுக்கு வந்து. என் கண் முன்னால் என் தாய் தமிழகம் நாசமாகிறதே என்கிற வேதனையினாலே ஆவேசப்படுகிறேன். வைகோ எப்படி அவசப்படுறாரு? ரத்தம் கொதிக்குது. என் தாயகம் பாழாய் போயிருமோன்னு. இந்த மண்ணையும் தாயகத்தை நினைச்சு உலகமெல்லாம் போய் பெருமையோடு பேசி வந்தவர் நான். யாராலையும் மாற்ற முடியாது. மாணவர்கள் தான் வரணும். தமிழ்நாடு பூரா உள்ள மாணவர்கள் கிளர்ந்து எழுங்கள். ஒரு மதக்கடை இருக்கக்கூடாது, ஒரு டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது. படிப்பு கெட்டு போய் ஒண்ணும் கெட்டு போகாது. 10 நாள் 15 நாள் எதுக்கோ உங்க வாழ்க்கை செலவாகுது. நல்ல காரியத்துக்கு பயன்படும். நீங்க பாதுகாத்தீங்கன்னா உங்களை போல வரப்போற பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். சுதந்திர போராட்டத்தில் போய் பல பேர் தங்களை அழிச்சுக்கிட்டாங்க. நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு அவங்க தங்களே அழிச்சுக்கிட்டாங்க. அதுபோல அன்றைக்கு எத்தனை மாணவர்கள் வீதிக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் போராடினார்கள். அதுபோல இது ஒரு சுதந்திர போர், மது அரக்கரிலிருந்து விடுவிக்கின்ற போர். இதுல எல்லா மாணவர்களும் கலந்துக்கணும். எந்த கட்சிக்கு போகாதீங்க, எங்க கட்சிக்கெல்லாம் வரவே வர வேண்டாம். இது என்ன திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆமா, அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை மிருகத்தனமா அடிச்சாங்களே, கேள்வி கேட்பார் கிடையாதா? அந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தானே. அந்த படிக்கிற பிள்ளைகளை போட்டு அடிச்சு மிதிக்கிறானே, அவனுக்கு என்ன, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாதா? கீழே கிடக்கிற காலேஜ் பொம்பளை பிள்ளைகளை ஒரு ஏசி மோகன்தாஸ் இருக்க பூட்ஸ்காலால மிதிக்கிறாரு. அவன் மனுஷனா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க.
காக்கி சட்டை போட்டு பூட்ஸ் காலால மிதிக்கிறான்னு சொன்னா அவன் மனுஷனாயா? இந்த சர்க்கார் நடவடிக்கை எடுத்துச்சா? ஜெயலலிதா சிவந்தி ஆயத்தினாரை பார்க்க போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. சிவந்தி ஆயத்தினாரு நினைவோடு இருக்கும்போது ஜெயலலிதா அப்பாயின்மெண்டே கொடுக்கல, அவருக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கல. சாகிற வரைக்கும் அவர் படுக்கையா கோமாவில் கிடக்கிற வரைக்கும் கொடுக்கல. என்ன காரணம்? திமுகவுக்கு 2 செய்தி போடுறாரு. அவர் நினைவில்லாம இருக்கிறாரு, செத்து போயிடுவாரு நினைச்சு இந்த ஜெயலலிதா ஒரு நாடகம் போட்டாங்க. ஆஸ்பத்திரி போய் பார்த்தாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல உள்ள நான் போனேன். 10 தடவை போய் வெளியே இருந்துட்டு அவர் மகன் பாலசுப்ரமணியன் பேசிட்டு வந்துட்டு உள்ள போக கூடாது. அவர் ஏற்கனவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறார். நம்ம வீட்டு இருக்கக்கூடிய ஏதாவது கிருமி பரவுச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஜெயலலிதா போகும்போது அவருடைய செக்யூரிட்டி ஆபீசர் பூட்ஸ் காலோட உள்ள போலாம். ஏயா, இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ள பூட்ஸ் காலோட யாரா போலாமையா? கான்வென்ட்ல படிச்ச ஜெயலலிதாவுக்கு இது தெரியாதா? பூட்ஸ் காலோட போகலாமா? அங்க உள்ள டாக்டர் இந்த பூட்ஸ் காலோட வந்த டிஎஸ்பி கொஞ்சம் அந்த ஷூவை வெளியே கழட்டி வச்சிருக்கேன்னு சொன்னார். இப்படி ஒரு பார்வை, அப்படியே நெருப்பால எரிக்கிற பார்வையை ஜெயலலிதா வீசினாங்க. 15வது நிமிஷம் அந்த டாக்டர் பேரை கேட்டாங்க, கருணாநிதினு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஜெயலலிதாவுக்கு டென்ஷன் உச்சிக்கு போயிருச்சு. கருணாநிதியா? உடனே பிடிச்சு போடு. இதே புழல் ஜெயில ஒரு குற்றம் செய்யாத ஒரு டாக்டரை இன்டென்சிவ் கேர்ல பூட்ஸ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னவரை இந்த ஜெயில ஒண்ணு அடைச்சு ஹிட்லரை விட மோசமானவங்க ஜெயலலிதா. இதெல்லாம் திமுக காரங்களுக்கு பேசுற தைரியம் இல்லை. நான் வருத்தப்படுறேன். திமுக 30 வருஷம் உழைச்சவன் நாசம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பையங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு அடைச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக? சாராய கடை வருமானம் வருது, சாராய கடை எப்படி அடைக்க சொல்லலாம்? போலீஸ் என்ன செய்ய தெரியுமா? ஒரு காலத்துல சாராயம் குடிக்கிறவனை பிடிச்சது காமராஜ் காலத்துல, அண்ணா காலத்துல. இப்ப சாராயம் குடிக்கிறவனுக்கு ஊத்தி கொடுக்குது போலீஸ். இதான் வித்தியாசம். ஒரு பெரிய கலாச்சார புரட்சி மாணவர்களால் வரும், இளைஞர்களால் வரும், தாய்மார்களால் வரும். இதை பகிரங்க அழைப்பு விடுறேன். நீ என்ன கேஸ் வேணா போடு, எத்தனை வருஷம் உள்ள தள்ளு, நான் அதை பத்தி கவலைப்படுறேன். ஐயா, கலிங்கப்பட்டியில வந்துட்டு மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றீங்க. அதே நேரத்துல வந்துட்டு உங்க பையன் ஐயா வா நல்ல, நீ எந்த டிவி கொஞ்சம் சொல்லு. ரெட்பிக்ஸ் ஆன்லைன் யூடியூப் ஆன்லைன். ஓ நல்ல கேள்வி. மாறலாம் சரியா? ஒரு பக்கமா என்ன பதில் சொல்ல கூட நீ குறுக்க கேள்வி. நீ முதல்ல 7 கேள்வியை தயார் பண்ணிட்டு வந்து போடாத. ஒரு மைண்ட் எவ்வளவு பிரிஜுடிஸா இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது இதுல என்னை கில்ட்டி ஆக்கிறதான்னு பாக்குறேன். பரவாயில்ல. வேலை தானே. வேலை என்ன வேலை? கில்ட்டி ஆக்குறதா உன் வேலையா? கில்ட்டி ஆக்குறது வேலை இல்ல. பிறகு இல்ல, தேவையான வேலை என்ன? கேள்வி ஆக்குறதா வேலையா? கேள்வி கேக்குறது வேலை. கேள்வி கேட்கற பதில் சொல்றேங்கறல்ல, அதுக்குள்ள நீ ஜோடிக்கிற மரிச்சை அடிக்கடி ஜோடிக்கிற. என்னோட கேள்வியே முழுசா உங்களுக்கு பதில் பண்ணேன். இவ்வளவு பத்திரிக்கையாளர்கள் என்னை விட மதிக்கிறவே யாரல கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. ஜெயலலிதா வாசல்ல போய் இந்த கேள்வி கேப்பியா? நீ ஆம்பளை கேளு. என் மகன் துரை வையாபுரி பினாமியில வாங்கல. அவன் எம்பிஏ படிச்சிருக்கான். இன்டர்வியூ போனான். ஐடிசியில தென்காசி டவுனுக்கு அவனுக்கு ஏஜென்சி கிடைச்சது. கோதுமை மாவு, கடலை மாவு, பருப்பு, ஆட்டா மாவு, சிகரெட்டு இதுக்கு சேர்த்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான். தமிழ்நாட்டில் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத இன்னொருத்தருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாங்க. பினாமியில அரசியல்வாதிகள் பினாமியில சொத்து சேர்த்து பினாமியில தொழில் நடத்துறாங்க. காலேஜ், சாராய தொழிற்சாலை அப்படின்னு. புகை அருந்துவது உடல் நலத்துக்கு கேடு. மாறலே சரியான, மாறலே தப்பு. ஆனா புகை பிடிச்சவன் கற்பழிக்கிறது இல்ல. புகை பிடிச்சதுனால போய் பொம்பளைய கைய பிடிச்சு இழுக்கிறது இல்ல. புகை பிடிச்சதுனால ஒருவரை போய் கைய கால வெட்டுறது இல்ல. புகை பிடிச்சதுனால பெத்த தாயை கற்பழிக்க போறது இல்ல. புகை பிடிச்சதுனால பெத்த மகளை தகப்ப பெண்டாட போறது இல்ல. புகை பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட நாசமாக்குறது இல்ல. இதுதான் உண்மை நிலைமை. ஆனால் இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஜெயலலிதா சர்க்கார் தமிழ்நாட்டில் சிகரெட்டு புகை எது விற்க கூடாதுன்னு சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். முதலாள வரவேற்க தயாராக இருக்கிறேன். வேற எதுவும் சொல்ல முடியலங்கிறதுக்காக நான் அவனுக்கு எந்த சொத்து நான் ஏற்படுத்தி கொடுக்கல. அவன் முயற்சியில் அவன் பண்ணி அவன் தொழில் பண்றான். நான் நியாயப்படுத்தல. இதுதான் எத்திக்ஸ். போதுமா உனக்கு? இதுக்கு மேல வேணுமா? இதுக்கு மேல வேணுமா? போதுங்க. என்னை குற்றப்படுத்த முடியல. அவ்வளவு விஷத்தை மனசுல வச்சுட்டு வந்திருக்கேன். பின்னாடி இந்த கூட போட்டுடலாம். நீங்க இந்த கேரக்டர் போட்டு யாருக்குன்னு தெரியாது. அப்படியா? உனக்கு அவ்வளவு விஷயம் மேல இருக்கு. ஒரு ஆள் நல்ல மனுஷன் அதையும் காலி பண்ணிட்டு போடாதீங்க.